ஏர் இந்தியா கிராஷ் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நான் முதல் கட்ட அறிக்கை தான் இப்போ வந்திருக்கு. ஃப்ளைட்டை பற்றி ப்ரீஃபாக பேசுகிற அளவுக்கு நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த அறிக்கையை பற்றி பேசுறதும் பிரோஜனம் கிடையாது. எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. காக்பீட்டில் என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சுன்றதை வச்சு தான் அந்த அறிக்கை வந்திருக்கு. இறந்து போனவங்க வந்து சொல்ல போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜென்ரல் பேசஞ்சராக என்னால் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது எனக்கு. எல்லாரும் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? என்னன்னா, நான் ஜென்ரலாக எனக்கு ஒரு டவுட்னா கூகுள் பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது போயிங் மேலே கிராஷஸ் அதிகமாக இருக்கா, ஏர்பஸ் மேலே அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்த்தேன். எதுக்காக இது ரெண்டு கம்பெனி பார்த்தலாம்? இந்த ரெண்டு கம்பெனியில் தான் ஃப்ளைட்ஸ் அதிகமாக இருக்குது. பெரிய கம்பெனி இது ரெண்டு தான், போயிங், ஏர்பஸ். எதில் கிராஷ் அதிகம் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தா போயிங். குவாலிட்டி செக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது உள்ள இன்ஜினியர்ஸே பண்ணியிருக்காங்களா இந்த ரெண்டு கம்பெனியில் எதுன்னு பார்த்தா போயிங். சரி, ஒருவேளை காஸ்ட்டு கம்மியும் ஏர்பஸை கம்பேர் பண்ணும்போது போயிங்கு, அதனால தான் இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் இருக்கோ அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா அதுவும் உண்மை தான். போயிங் வந்து கம்பேர் டு ஏர்பஸ் காஸ்ட் கம்மி. இது எல்லாமே இந்த காஸ்ட் கட்டிங்கிறது எதுக்கு நடக்கும்? வியாபாரத்தில் வந்து வருமானத்தை அதிகப்படுத்த தான் நடக்கும். அப்படி காஸ்ட் கட்டிங் பண்ணி இப்போ 240 பேரோட உயிர் போயிடுச்சு, மேற்பட்ட உயிர் போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு கோடியும் அறிவிச்சிருக்கீங்க. பணத்துக்கு பணமும் போச்சு, பேருக்கு பேரும் போச்சு. இப்போ நம்ம அதுக்கடுத்து நியூஸ் பார்த்தோம், ஏர் இந்தியாவில் புக்கிங்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்றது. மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, அது போயிங் கம்பெனி ஃப்ளைட்டு, ஏர் இந்தியாவில் ஏர்பஸ் கூட இருக்கலாம், எனக்கு தெரில, இருக்கலாம். ஆனால் மொத்தமாக இப்போ ஏர் இந்தியாவில் புக்கிங் பண்ணுறது தான் பயப்படுவாங்க. அதுதான் ரியாலிட்டியும் அதுதான். அதனால் ஆஃபர்ஸ்லாம் கூட தராங்கன்னு நியூஸ் வந்தது இல்லையா? காஸ்ட் கட்டிங் உயிர் விஷயத்தில் பண்ணி சம்பாரிச்சு என்ன ஆக போகுது? உங்களுடைய ரெப்புடேஷன் மக்கள்கிட்ட இருக்கிறது அதுவும் போகுது. பத்தாவதுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும்போது இழப்பீடும் தரீங்க. ஸோ நீங்கள் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி சம்பாரிச்ச விஷயத்த ஏதாவது ஒரு வழியில் செலவு பண்ணிடுறீங்க. அதுக்கு காஸ்ட் கட் பண்ணாத குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் தானே ஆகும், வருமானமும் ஏறதான் போகுது, மக்கள் மத்தியில் ரெப்புடேஷனும் ஏறதானே போகுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த போயிங், ஏர்பஸ் போய் சர்ச் பண்ணி பார்த்துன்றது, இது எல்லாமே நான் இன்டெப்த்தெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கல. எல்லாமே ஒன் சென்டென்ஸ் சர்ச் தான். நீங்கள் போட்டாலும் அதுதான் வரும். நான் இன்டெப்த்தாக போய் கேஸ் ஸ்டடிலாம் எடுத்துலாம் பார்க்கல, ஜென்ரலாக போட்டேன், வருது. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது போயிங்கில். இருக்க போய் தான் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ உள்ளே இருக்கிறவனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். நார்மலாக ஒரு பொருளை வாங்குகிறோம், இப்போ ஃபோன் வாங்குகிறோம், வாட்ச் வாங்குகிறோம், இதில் காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணுறதுன்றது வேற, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பண்ணுறதுன்றது வேற. உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. போனால் வராதில்ல, ஒரு ஃபோன் வாங்குறேன், குவாலிட்டியில் கீழே போட்ட உடனே உடஞ்சிருது, மற்ற ஃபோன் ஒரு 2 தடவை தாங்குது, இந்த ஃபோன் தாங்கலை அப்படின்றோம். டிஸ்பிளே போயிடுச்சுன்னா டிஸ்பிளே மட்டும் மாற்றிக்கலாம், போர்டு மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உயிரே போயிடுச்சுன்ற போது இந்த மாதிரி ஃப்ளைட் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுற கம்பெனி பண்ணலாம். ஆனால் இவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சும் ஒரு ஏர்லைன்ஸ் அந்த ஃப்ளைட்டை பர்ச்சேஸ் ஏன் பண்ணுறாங்க? குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு ஃப்ளைட்டை ஏன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றதும் தெரியல. தமிழ் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, ஏர்லைன்ஸ் வந்து டாடா குரூப்பில் இருக்குது. டாடா குரூப்போட சிஇஓவே ஒரு தமிழ் ஆள் தான். தமிழில் பேசினாலே போதும்னு தோணுச்சு எனக்கு. இதை சொல்லணும்னு தோணுச்சு. உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அது ஃப்ளைட்டுன்னு இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குவாலிட்டி கம்மி, காஸ்ட் கட்டிங் பண்ணாதீங்க.